இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டாடா ஏசி ஓட்ட போறீங்களா? வெறும் 30 செகண்ட்ல டாடா ஏசி ஓட்டுறது எப்படி நான் கத்து தர போறேன். சோ அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா காரை விட டாடா ஏசி ஈஸியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டபுள் மடங்கு கஷ்டமா தான் இருக்கும். கார்ல பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் இருக்கும், ஆனா டாடா ஏசில பாத்தீங்கன்னா ஆர்டினரி தான் இருக்கும். அதே மாதிரி கார்ல இருக்க பிக்கப் பாத்தீங்கன்னா டாடா ஏசில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கார்ல இருக்கிற பிக்கப் பாத்தீங்கன்னா டாடா ஏசில இருக்காது. கார்ல பாத்தீங்கன்னா நீங்க கிளச்சை விட்டாலே வண்டி மூவ் ஆகும், ஆனா டாடா ஏசில பாத்தீங்கன்னா கிளச்சை விட்டாலாம் மூவ் ஆகாது. சோ கிளச்சை நீங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையா விடுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா வண்டி மாதிரி கீர் டைப் வராது. சோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 1 to 4 கீர் தான் இருக்கும், ரிவர்ஸோட சேர்த்து மொத்தம் 5 கீர் தான் இருக்கும். சோ 4 கீருங்கும் போது நீங்க வண்டி பாத்தீங்கன்னா விரட்டக்கூடாது, 50 தான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 50 தான், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வண்டி விரட்டாதீங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி ஸ்டேரிங்ல பழகினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படின்றது வரும். பவர் ஸ்டேரிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, அது ஈஸியா ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஆனா ஆர்டினரி ஸ்டேரிங்ல நீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். நீங்க டாடா ஏசில எப்ப நீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டு வரீங்களோ தானா நீங்க எல்லா வண்டியுமே ஓட்டலாம். டாடா ஏசி ஓட்டுவது எப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லென்த் வீடியோ போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.